யாழ் தேவாலயம் ஒன்றில் இடம்பெற்ற முகம் சுளிக்க வைக்கும் சம்பவம். வெளியான காணொளி. ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர் வீட்டின் மீது கொடூர தாக்குதல். வெளியான பரபரப்பு தகவல். பேருந்தின் சில்லில் சிக்கி 2 பலி. நடுவீதியில் பரிதாபம். கனடிய அமைச்சரவையில் 2 தமிழர்கள் பதவியேற்பு. குவியும் வாழ்த்துக்கள். ஜனாதிபதிக்காக கொழும்பில் தேடப்படும் வீடு. வெளியான முக்கிய தகவல். நாட்டில் பெண்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. குருக்கள் மடம் கடற்கரை பகுதியில் பரவிய தீ. அதிர்ச்சியில் மக்கள். ஒருவரை ஒருவர் தாக்கியதுடன் தேவாலயத்தில் நின்று தகாத வார்த்தை பிரயோகங்களிலும் பெண்கள் ஈடுபட்டமை முகம் சுளிக்க வைத்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவு செய்த பின் குறிப்பிட்ட கும்பல் மறைக்கல்வி நடைபெறும் இடத்தில் மறைக்கல்வி மாணவர்களுக்கு முன் மறை ஆசிரியர்களை அவதூறுகளான வார்த்தைகளால் பேசியவாறு வெளியே சென்றனர். இந்நிலையில் சம்பவம் இடம்பெற்ற போது ஆலய பங்கின் பங்கு தந்தை எங்கே சென்றார் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கிளிநொச்சி அம்பாள்குளம் கிராமத்தில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர் வீட்டின் மீது நேற்றிரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இறுதியாக நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது குறித்த வட்டாரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் குறித்த வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஆதரவாளர் ஒருவரின் வீட்டின் மீது நேற்று நள்ளிரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குறித்த வீட்டின் உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் உரிய இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை எலியகந்த பிரதேசத்தில் நடந்த வாகன விபத்தில் ஆணும் இளம்பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு 7 மணியளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பேருந்தொன்றை முந்திச் செல்ல முயன்றபோது மோட்டார் சைக்கிள் வழுக்கி பேருந்தின் பின்புற சக்கரத்தின் கீழ் இருவரும் சிக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் மாத்தறை தெளிஞ்சவில பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயது ஆணும் மாத்தறை காசிவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்து 22 வயது இளம்பெண்ணும் உயிரிழந்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தங்குவதற்காக கொழும்பில் வீடொன்று தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான வருண ராஜபக்ச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வருண ராஜபக்சவின் யூடியூப் பக்கத்தில் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமை காரியாலயத்தில் தங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பில் எழுந்துள்ள சில பிரச்சினைகளினால் பாதுகாப்பான வீடொன்றை தேடி வருவதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரப்பூர்வ ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்துவதில்லை என வாக்குறுதி அளித்திருந்தார். இதன் காரணமாக கொழும்பில் வசிப்பதற்காக சாதாரணமான வீடொன்று ஜனாதிபதி தரப்பில் தேடப்பட்டு வருவதாக வருண ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருக்கள்மடம் கிராமத்தில் கடற்கரையில் சவுக்கு மரங்கள் அதிகளவு செறிந்து நிற்கும் காட்டு பகுதியில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இதனால் கடற்கரை பகுதியில் உள்ள இயற்கை வனப்பு பகுதி தீயினால் எரிந்துள்ளதுடன் அதிகளவு மரங்களும் எரிந்துள்ளன. தமது பிரதேசத்தில் அமைந்துள்ள இயற்கை வனப்பு பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதை அறிந்து அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் குருக்கள்மடம் ராணுவ முகாமைச் சேர்ந்த ராணுவ வீரர்களும் ஒன்றிணைந்து தீ மேலும் பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். முன்னரும் இவ்வாறானதொரு சம்பவம் ஏற்பட்டிருந்ததாகவும் இந்நிலையில் இத்தீப்பரவல் சம்பவம் திட்டமிட்ட ஒரு சம்பவமா, இதன் சூத்திரதாரிகள் யார் என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரத்துறை சமீபத்தில் வெளியிட்டுள்ள 2024 தொழிலாளர் படை கணக்கெடுப்பு அறிக்கையின்படி இலங்கையில் 6.5 மில்லியனுக்கும் அதிகமான வேலை செய்யும் வயதுடைய பெண்கள் பொருளாதார ரீதியாக செயலற்றவர்களாகவும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு அவர்களின் பங்களிப்பு மிக குறைவாகவும் இருப்பதாகவும் காட்டுகிறது. இந்த குழுவில் 71.1% பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் இல்லை என்று அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. நாட்டில் 2.6 மில்லியனுக்கும் அதிகமான வேலை செய்யும் வயதுடைய ஆண்கள் பொருளாதார ரீதியாக செயலற்றவர்களாக இருப்பதாக மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரத்துறை மேலும் தெரிவித்துள்ளது.
மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த ஆண்டு நாட்டில் பொருளாதார ரீதியாக செயலற்ற மொத்த மக்கள் தொகை 9.23 மில்லியனாக இருந்தது. மேலும் அவர்கள் நாட்டின் தொழிலாளர் படையில் பங்கேற்கவில்லை. 2023ஆம் ஆண்டின் நாட்டின் பொருளாதார ரீதியாக செயலற்ற மக்கள் தொகை 8.89 மில்லியனாக பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு 3,34,001 இருந்தது. மேலும் 2023ஆம் ஆண்டில் பொருளாதார ரீதியாக செயலற்ற மக்கள் தொகையில் 6.37 மில்லியன் பெண்கள் இருந்தனர். இது கடந்த ஆண்டு 1,85,398 அதிகரித்து 6.56 மில்லியனாக அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் நாட்டின் பொருளாதார ரீதியாக செயலற்ற மக்கள் தொகையில் 2.52 மில்லியன்களாக இருந்த ஆண்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 1,48,602 அதிகரித்துள்ளது. கனடிய அமைச்சரவையில் 2 தமிழர்கள் மீண்டும் பதவியேற்றுள்ளனர். வெளிவிவகாரம் மற்றும் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஏப்ரல் 28ஆம் நாள் கனடாவில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை அடுத்து புதிய பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான புதிய அரசின் புதிய அமைச்சரவை நேற்று பதவியேற்றது. முன்னாள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த இந்திரா அனிதா ஆனந்த் தற்போது கனடாவின் வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்றார். அதேவேளை கனடிய பூர்வீக குடிகள் விவகாரம் மற்றும் நீதி சட்டமா அதிபர் திணைக்கள அமைச்சராக இருந்த கரி ஆனந்த சங்கரி பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.